ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டியன் ஸ்டோர் செய்தியில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, பாண்டியன் வந்து கோமதிட்ட பேக்கை கொடுக்கும்போது தங்கமேல் வெடுக்குன்னு பேக்கை பிடுங்குவாங்கல்ல, அதில் கோமதி செம்ம கடுப்பாயிடுறாங்க. தங்கமேல்கிட்ட திரும்ப பேக்கை கேட்பாங்க. ஆனால் தங்கமேல் வந்து இருக்கட்டும், நானே பேக்கை வச்சிடறேன், எங்கே வைக்கணும்னு மட்டும் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட கோமதிக்கு இன்னும் கடுப்பாகுது. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ பேக்கை கொடுன்னு சொல்லிட்டு பதிலுக்கு அவங்களும் பிடுங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்கமேல நல்லா மூஞ்சால் அடிச்சமே பேசுவாங்க. இதெல்லாம் பார்த்த பாண்டியன் வந்து என்னாச்சு கோமதி, ஏன் இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறேன்னு கேட்குறாரு. இப்போ கோமதி பாண்டியன்ட்டையும் கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, பாண்டியன் சும்மா இல்லாம தங்கமேல் சாப்பாடு கொண்டு வந்ததுக்கா ஓவரா பாராட்டாரு. கடைசியா கோமதியும் வம்புழுப்பாரு. என்னைக்கா நீ எனக்கு இப்படி சாப்பாடு கொண்டு வந்திருக்கியா, குறைஞ்சபட்சம் சாப்பாடு கொண்டான ஐடியாவாச்சும் உனக்கு வந்திருக்கா அப்படின்ற மாதிரிலாம் வெறுப்பேற்றுறாரு. அதெல்லாம் கேட்ட கோமதிக்கு இன்னும் கடுப்பாது. பாண்டியன்ட்ட கோவப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. லாஸ்டா தங்கமேல் ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்பாங்க, ஏன் மாமா அத்தை கோவமா இருக்காங்க, நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. ஆனா பாண்டியன் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லி சமாதானம் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, செந்தில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ரூமுக்கு வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுது. இப்ப மீனா கோவப்படுறாங்க. உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் ஆசையா காத்திருந்தேன் தெரியுமா, நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா ஊரெல்லாம் சுத்தி பார்க்கலாம்னு நினைச்சேன், ஆனா நீங்க இப்படி மொத்தமா சொதப்பிட்டீங்கன்னு சொல்லி கோவப்படுவாங்க. செந்தில் மீனாட்ட மன்னிப்பு கேட்பாரு, சமாதானம் பண்றாரு. சாரி மீனா, கண்டிப்பா நாளைக்கு நம்ம எங்கேயா வெளியே போலாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, செந்தில் வந்து கதிர்கிட்ட இருந்த விஷயத்தெல்லாம் போன் பண்ணி சொல்றாரு. அதை கேட்ட கதிரும் கோவப்படுவாரு. என்னன்னு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, அப்பா ஒரு வேலை சொன்னார்னா அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு அவர்கிட்ட ஸ்ட்ராங்கா சொல்லணும், அது இல்லையா அவர் போன் பண்ணா அட்டன் பண்ணாம வச்சு இருக்கணும், அதை விட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க, அண்ணி பாவம் இல்லையா, இங்க பண்ண நாளைக்காச்சும் சொதப்பாம இரு, அண்ணி எங்க வெளியே கூட்டிட்டு போயிட்டுவான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாரு. கடைசியா நடக்குதுன்னா, பாண்டியன் வந்து அவர் ரூமுக்கு வராரு. வந்தோன்னே கோமதிட்ட குடிக்க தண்ணி கேட்கிறாரு. அதுக்கப்புறம் கோமதி மொபைல் சார்ஜரை பாத்தியான்னு கேட்பாரு. இப்ப கோமதி என்ன பண்றாங்க, ஏன்ட்ட ஏன் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, அதான் உங்க மூத்த மருமக தங்கமேல் இருக்கல்ல, அவள்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லி வெடுக்குன்னு பேசுவாங்க. அதை பார்த்த பாண்டியன் வந்து என்னாச்சு கோமதி உனக்கு, ஏன் இவ்வளவு கோவப்படுறன்னு கேட்பாரு. கோமதி சொல்றாங்க, பின்ன அவளை இந்த அளவுக்கு பாராட்டுறீங்க, நானும் தான் அந்த வீட்டுல எத்தனை நாளா வேலை பார்த்துட்டு இருக்கேன், என்ன என்னைக்காவது இப்படி பாராட்டிருக்கீங்களா, அதை கூட விடுங்க, நான் ஒரு தடவை உங்க கடைக்கு வந்தேன்ல, அப்ப நீங்க என்ன பண்ணீங்க, என்னை எப்படிலாம் திட்டினீங்க, ஆனா உங்க மருமகளை மட்டும் இன்னைக்கு இப்படி பாராட்டுறீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க, சண்டை போடுறாங்க. அதோட சீரியலே முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, மீனாவும் செந்திலும் நாளைக்கு ஊரை சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்களே, அந்த டைம் பார்த்து கரெக்டா பாண்டியன் கால் பண்ணுவாரு. செந்திலுக்கு ஏதாவது வேலை கொடுக்கறதுக்கு தான் கால் பண்ணுவாரு. ஒன்னு செந்தில் அந்த போன் கால் அட்டன் பண்ணாருன்னா, பாண்டியன் சொன்ன வேலையை செய்யறதுக்காக மீனா கூட எங்கேயுமே வெளியே போக முடியாம போகலாம். மீனாவும் ரொம்ப வருத்தப்படுவாங்க. இல்ல செந்தில் வந்து பாண்டியன் வேலை சொல்றதுக்கு தான் கால் பண்றான்னு தெரிஞ்சுட்டு அந்த போன் கால் அட்டன் பண்ணாமலே விட்டுருவாரு. அதுக்கப்புறம் மீனா கூட ஜாலியா ஊரெல்லாம் சுத்தி பார்ப்பாரு. இப்ப பாண்டியனுக்கு செந்தில் கால் அட்டன் பண்ணலன்னு செம்ம கடுப்பா இருக்கும். வீட்டுக்கு வந்தாலும் செந்தில்கிட்ட கண்டிப்பா கோவப்படுவாரு. இந்த மாதிரி சீன்லாம் வரலாங்க. இதை தவிர வேற என்ன நடக்கும்னா, தங்கமேல் வந்து நைஸா பாண்டியனை பார்த்து ராஜி டியூஷன் எடுக்கிற விஷயத்த போட்டு விட்டுருவாங்க. ஆமாங்க, தங்கமேல் பாண்டியன்ட்ட ராஜி டியூஷன் எடுத்தா நம்ம குடும்ப கௌரவம் கெட்டு போவோம் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்றி விடுவாங்க. அது மட்டும் இல்லாம உங்களை கேட்காம இப்படி ஒரு விஷயத்த செய்யறது தப்பு தானே மாமா அப்படின்ற மாதிரிலாம் ஏற்றி விடுவாங்க. அதெல்லாம் கேட்ட பாண்டியன் என்ன பண்ணுவாரு, ராஜியை டியூஷன் எடுக்க வேணாம் தான் சொல்ல போறாரு. இப்ப கதிர் ஏதாவது ராஜிக்கு சப்போர்ட் பண்ணி பாண்டியன்ட்ட சண்டை போட வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க, கதிர் சொல்லுவாரு, ராஜி டியூஷன் எடுத்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவர் டியூஷன் எடுப்பா, அது யாரும் தடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவாரு. இதெல்லாம் பெரிய பிரச்சனையாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நம்ம மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.